ஆங்கிலம் படிக்கின்ற என் அருமையான நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, தம்பியரே, தங்கியரே, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சின்ன சின்ன வாக்கியமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் இவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன்ட்டு. ஐயாம் அப்படின்னா நான் இருக்கிறேன். ஐஎம் வித் ரவினா நான் ரவியுடன் இருக்கிறேன். இதை ஒரே வாக்கியமாக சொல்லி பாருங்கள். ஐஎம் வித் ரவி, நான் ரவியுடன் இருக்கிறேன். ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், அதாவது ரவி யார்னா என்னுடைய நண்பன். அப்போ ஐஎம் வித் ரவி. ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், அதாவது ஹூ இஸ் மை எனிமின்னு கூட போடலாம். அண்டர் த நீம் ட்ரீ, ஐஎம் அண்டர் த நீம் ட்ரீ, நான் வேப்ப மரத்தின் அடியில் இருக்கிறேன். ரவி இஸ் அண்டர் த நீம் ட்ரீ. இப்போ நாங்கள் ரெண்டும் சேர்ந்துருக்கோம் இல்லையா? அதனால் ஐஎம் வித் ரவி, ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்டர் த நீம் ட்ரீ. இப்போ இந்த ஹூ இஸ் மை ஃப்ரெண்டை கடைசியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐஎம் வித் ரவி அண்டர் த நீம் ட்ரீ ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட்னு போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம் ஆயிரும்? நானும் ரவியும் என்னுடைய நண்பனாகிய வேப்ப மரத்தினுடைய அடியில் இருக்கிறோம் அப்படின்னு ஆயிரும். அப்போ இந்த ஹூ எங்கே வருது? ரவி பக்கத்தில் வருது. அப்போ அந்த ஹூங்கிற வார்த்தை ரவியை சுட்டி காட்டுது. ஸோ ஐஎம் வித் ரவி ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பனாகிய ரவியுடன் நான் வேப்ப மரத்தின் அடியில் இருக்கிறேன். சரியா? அப்போ ரவி அங்கே தான் இருக்கான்னு அர்த்தம். ட்ரீ கமா நியர் த பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிறுத்தம் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட் அருகிலுள்ள வேப்ப மரத்தின் அடியில் நான் என்னுடைய நண்பனுடன் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி வாக்கியம் முடியலை பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் கமா விச் இஸ் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். அதான் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதான்? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதான். அப்போ ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு விளக்கம் என்னது? வேர் ட்ரெயின்ஸ் லோட் அண்ட் அன்லோட் பீப்புள், அதாவது எங்கே ரயில்களெல்லாம் மக்களை ஏற்றி அல்லது இறக்கி செல்கிறதோ அங்கே, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுடைய அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தின் அருகில் உள்ள வேப்ப மரத்தின் அடியில் நான் என் நண்பனாகிய ரவியுடன் இருக்கிறேன். இப்போ பாருங்களேன். ஐஎம் வித் ரவி ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்டர் த நீம் ட்ரீ நியர் த பஸ் ஸ்டாண்ட் which is near the railway station where stations load and unload people. இப்போ நம்ம ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியமாக பிரிக்கலாம். அப்படின்னா ஐஆம் நான் இருக்கிறேன், ஐஎம் வித் ரவி நான் ரவியுடன் இருக்கிறேன், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அவன் என்னுடைய நண்பன், வி ஆர் அண்டர் த நீம் ட்ரீ, வி ஆர்னால் நாங்கள் இருக்கிறோம் எங்கே? அண்டர் த நீம் ட்ரீ வேப்பமரத்தின் அடியில் இருக்கிறோம். த ட்ரீ இஸ் நியர் த பஸ் ஸ்டாண்ட், அந்த நீம் ட்ரீ இஸ் அந்த வேப்பமரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ளது. அண்ட் இது தனி வாக்கியமாயிரும். இட் இஸ் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். எது? த பஸ் ஸ்டாண்ட் இஸ் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இன் த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ரெயின்ஸ் லோட் த பீப்புள் அண்டு அன்லோட் த பீப்புள், மக்களை ஏற்றுகிறது அல்ல இறக்குகிறது. பார்த்தீங்களா? சின்ன சின்ன வாக்கியமாகவும் எழுத தெரியுது, அது அப்படியே மொத்தமாக ஒரு வாக்கியம் எழுத தருது. இது ஃபுல்லாக ஒரு வாக்கியம். எங்கேயாவது புல் ஸ்டாப் வருதான்னு பாருங்கள். ஐஎம் வித் ரவி ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்டர் த நீம் ட்ரீ நியர் த பஸ் ஸ்டாண்ட் விச் இஸ் நியர் த ரயில்வே ஸ்டேஷன் வேர் த ட்ரெயின்ஸ் லோட் அண்ட் அன்லோட் பீப்புள். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை பெரிய வாக்கியமாக எழுத பழகிக்கிடலாம். முதல்ல நீங்கள் இந்த சின்ன பேராகிராஃபை நீங்கள் எடுத்து திரும்ப திரும்ப வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நான் உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி வேறு சில வார்த்தைகளை சேர்த்து உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன பாடம் நடத்துகிறேன். வாழ்த்துக்கள். இங்கிலீஷ் படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். சரியா? இது என்னுடைய ஒரு கடினமான உழைப்பு, என்னுடைய 5 ஆண்டு கால உழைப்பு. 5 வருஷம் உட்காந்து எப்படா நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம் ஈஸியான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதனால் என்னுடைய உழைப்பு நீங்கள் காசு கொடுத்துலாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குனா போதும். சரியா? அது மட்டும் நீங்கள் எனக்கு செய்கிற உதவி, என்னையை என்கரேஜ் பண்ணுற ஒரு உதவி. ஏன்னா நம்ம யாருடைய உழைப்பையும் ஓசிக்கு எடுக்க முடியாது, அது நியாயம் கிடையாது. என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் தருகின்ற ஒரு சிறிய சன்மானம் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், அவ்வளோதான். நன்றி. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள்.